அனைவருக்கும் விக்டரி டுடேயின் வணக்கங்கள். இன்றைய காணொளியிலே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது தேசிய புலனாய்வு முகமை NIA அறிவித்துள்ள வேலைவாய்ப்பு. இன்ஸ்பெக்டர் 50 பணியிடங்கள், சப் இன்ஸ்பெக்டர் 64 பணியிடங்கள், ஆக மொத்தம் 114 பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த காணொளியிலே விண்ணப்ப படிவங்கள், பாடத்திட்டம், தேர்வு முறை, சம்பள விவரங்கள், தகுதி வரம்பு, வலைத்தளத்தினுடைய முகவரி, கடைசி நாள் இந்த மாதம் ஆகஸ்ட் 14 ஆகும். இப்போது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இப்போ 50 போஸ்ட் இன்ஸ்பெக்டர், 64 சப் இன்ஸ்பெக்டர், ஆக 14 போஸ்ட். இது நிரந்தரமான மத்திய அரசாங்கத்தினுடைய போஸ்ட் ஆகும். இதனுடைய அபிஷியல் வெப்சைட்டு NIA.gov.in. இப்போ இதனுடைய விளம்பரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் பே பேண்டு 7, 47,000, 46,000, 4,200 பேசிக் பே. சப் இன்ஸ்பெக்டர் பே பேண்டு 6, 64 வேகன்சி. சரிங்களா? இது இந்தியா முழுவதுக்கும் ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதற்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பாருங்க. ஒன்று, இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ரெகுலர் பேசிஸ் இந்த பேரண்ட் டிபார்ட்மெண்ட் 5 இயர்ஸ் கிரேடு 1 இருக்கணும். ரெகுலர் பேஸ் 2 பே பேண்ட் 2ல இருக்கணும். சப் இன்ஸ்பெக்டர் ரெகுலர் பேஸ் பேரண்ட் கேடரில் இருக்கணும். இப்போ இவங்க ஏற்கனவே வேற எங்கேயாவது துறையில் பணிபுரிந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம். ரைட்டுங்களா? இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா, ஃபில்டு பயோடேட்டா, attested APR, vigilance clearance certificate, integrity certificate, details of any ஏதாவது இருக்குதான்றதை பார்க்கணும். சரிங்களா? இது செலெக்ஷன் நடைபெறும். இதற்கான சம்பள விகிதம் சொல்லியாச்சு. அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, உங்களுக்கான இந்த தேர்வு முறையில் நீங்கள் NIAல இன்ஸ்பெக்டரா சப் இன்ஸ்பெக்டரா தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளீர்கள். நீங்கள் முதலாவதாக அப்ளை பண்ணுங்க. அப்புறம் அந்த சிலபஸை பார்த்து படிங்க. விரைவில் தேர்ச்சி பெறுங்கள், வெற்றி பெறுங்கள். இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் T. சம்பத்குமார், விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் சேவையாக செய்து வருகிறது. இந்த காணொளியை கண்டு மகிழுங்கள், பிறருக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.